ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேப்சிகம், வெங்காயம் கொஞ்சம் க்யூப் சைஸில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாகவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவில் சால்ட் போட்டுட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம க்யூபாக கட் பண்ண கேப்சிகம், வெங்காயம், பன்னீர் அதுக்கப்புறம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, வத்தல் பொடி போட்டு கொஞ்சம் லைட்டாக பரட்டி எடுத்துகிட்டு அதை ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, அப்புறம் பிரியாணி இலை இது மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சின்ன சைஸாக கொஞ்சம் ஒரு 1.5 சைஸில் உள்ளது பாதி க்யூப் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறோம். மீதி இருந்த 1.5 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆயிலில் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு அதே தான் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வத்தல் பொடி இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கினோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணி சால்ட் அளவு இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணி